ஐயப்ப விரதத்தில் கருப்பு ஆடை ஏன் அணியப்படுகிறது உங்களுக்கு தெரியுமா? பலருக்கு தெரியாத ஒரு ஆழமான மர்மம் அதற்குள் மறைந்திருக்கிறது. பழம்பெரும் கதைகளில் சொல்வதன்படி இது ஐயப்பன் தாமே பக்தர்களுக்கு சொன்னார் என்று கூறப்படுகிறது. கருப்பு நிற ஆடை என்பது உடலை காக்கும் பொருள் மட்டுமன்று, அது ஒரு குறியீடு. இந்த 48 நாட்களிலும் என் ஆசைகள், கோபம், அகங்காரம் எல்லாம் இந்த கருமையில் மறையட்டும் என்று பக்தன் தன்னைத்தானே ஆணை செய்கிறான். கருப்பு நிறம் வெப்பத்தையும் வலியையும் உடம்புக்கு இழுக்கும். அந்த துன்பத்துக்குள்ளும் மனம் அமைதியாக நிலைத்திருக்குமானால் தான் அந்த விரதம் உண்மையான சுத்தமாக முடியும். இதுவே மனதில் எதுவும் என்னை சாய்க்காது என்று உறுதி கொள்ளும் தபசின் அடையாளம். ஒரே நிற ஆடையில் எல்லோரும் நடக்கும்போது மன்னனோ ஏழையோ பணக்காரனோ கூலி தொழிலாளோ அவர்களுள் வேறுபாடு எதுவும் இல்லை. ஐயப்பனின் பாதையில் யாரும் ஒருபோதும் தனித்திருக்க மாட்டார்கள். ஒவ்வொரு கருப்பு ஆடையும் இன்னொரு பக்தனின் போராட்டங்களையும் தியாகங்களையும் சாட்சியாக சொல்கிறது. அதனால் தான் கூறப்படுகிறது, இந்த கருப்பு ஆடை உடலை காக்க அல்ல, ஆன்மாவை விழிப்பூட்டுவதற்காக அணியப்படுகிறது. இதன் பொருளை உணர்ந்தவனுக்கு தான் சபரிமலையை நோக்கி எடுக்கும் அந்த ஒரு நடை வாழ்க்கையை மாற்றும் நிகழ்வாக மாறுகிறது.